மூதேவி. இந்த வார்த்தையை கேட்டவுடனே நம்மில் பலருக்கு தோன்றுவது வறுமை, துரதிர்ஷ்டம் அல்லது ஒரு வசவுச் சொல். ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? இன்று நாம் எதிர்மறையாக பார்க்கும் இந்த மூதேவிதான் சங்க காலத்தில் தமிழர்களால் அனைத்திற்கும் மூத்தவர், மூத்தோள் என்று போற்றப்பட்ட ஆதி தமிழ் தாய் தெய்வம். ஆம், மூத்த தேவி என்பதே காலப்போக்கில் மருவி மூதேவி என்றானது. யார் இந்த மூதேவி? இவர் எப்படி வழிபாட்டிலிருந்து மறைக்கப்பட்டார்? செல்வத்தின் அதிபதியான திருமகள், அதாவது லக்ஷ்மி தேவிக்கு முந்தைய அவதாரமாக இந்த மூத்தோள் கருதப்படுகிறார். இன்று நாம் லக்ஷ்மியை முதன்மையாக வணங்கினாலும் அவருக்கும் மூத்தவர் இந்த ஆதித்தாய். சங்க இலக்கியங்களில் இவர் வெறும் தெய்வமாக மட்டும் பார்க்கப்படவில்லை. மாறாக தமிழர்களின் வளமை, மழை மற்றும் பேரியற்கையின் அடையாளமாகவே வணங்கப்பட்டுள்ளார். இயற்கையின் பேராற்றலை தன்வசத்தை கொண்டவர்தான் இந்த மூத்தோள். இந்த ஆதித்தாய்க்கு பல பெயர்கள் உண்டு. தவ்வை, சேட்டை, மாமுகடி, காக்கை கொடியோள், பழையோள் என இலக்கியங்கள் இவளை பலவாறாக அழைக்கின்றன. இவருடைய தோற்றமும் சின்னங்களும் மிகவும் தனித்துவமானவை. கரிய நிறம் கொண்ட உடல், காக்கையை தன் சின்னமாக கொண்ட கொடி, கைகளில் நாம் அன்றாடம் பயன்படுத்தும் மங்கள பொருளான முரம் மற்றும் நீல நிற ஆடை, இவையே இவரது சிறப்பம்சங்கள். உழைப்பையும் இயற்கையையும் போற்றும் குறியீடுகளாகவே இவை பார்க்கப்பட்டன. இன்று பலருக்கு தெரியாத ஒரு வரலாற்று உண்மை என்னவென்றால், பல்லவ மற்றும் சோழ மன்னர்களின் காலத்தில் இந்த தெய்வத்திற்கு தனி சிறப்பு அளிக்கப்பட்டு மிக விமரிசையாக வழிபடப்பட்டது. குறிப்பாக பல்லவ பேரரசன் நந்திவர்ம பல்லவனின் குலதெய்வமாகவே இந்த மூதேவி இருந்துள்ளார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். பழையோள் என்று அழைக்கப்படும் இந்த மூத்த தேவியின் வழிபாடு குறித்த சான்றுகள் தமிழகத்தின் பல்வேறு கல்வெட்டுகளிலும் பக்தி இலக்கியங்களிலும் இன்றும் கண்டறியப்பட்டு வருகின்றன. அப்படியென்றால் இவ்வளவு போற்றப்பட்ட ஒரு தெய்வம் எப்படி அவமங்கலத்தின் அடையாளமாக மாற்றப்பட்டது? பிற்காலத்தில் ஏற்பட்ட சமூக மற்றும் மத மாற்றங்களின் விளைவாக செல்வம் மற்றும் மங்களப் பொருள்களை மட்டுமே குறிக்கும் லக்ஷ்மி வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டது. இதனால் இயற்கையோடு இயைந்த ஆதித்தமிழ் தாயான மூதேவியின் வழிபாடு மெல்ல மெல்ல வழக்கொழிய தொடங்கியது. காலப்போக்கில் இவர் வறுமையின் அடையாளமாக சித்தரிக்கப்பட்டு வழிபாட்டு அறைகளில் இருந்தும் வெளியேற்றப்பட்டார். இருப்பினும் யார் இந்த மூதேவி என்பதற்கான தொல்லியல் சான்றுகளும் சில ஆலயங்களில் இன்றும் எஞ்சியிருக்கும் சிற்பங்களும் தமிழர்களின் தொன்மைக்கு சான்றாக கம்பீரமாக நின்று கொண்டிருக்கின்றன. நமது ஆதி வழிபாட்டையும் வரலாற்றையும் புரிந்து கொள்வது நம் கடமை.